பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் கோயில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டுள்ளன. தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதியின் வருகையை ஒட்டி தாமதமானதால் கோயில் காளைகள் மட்டுமே அவிழ்த்துவிடப்பட்டுள்ளன. போட்டி காளைகள் அவிழ்த்துவிடப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? விரிவான தகவலை பகிருங்கள் நாகேந்திரன். வணக்கம் பராசுக்கு. உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை சரியாக 7:30 மணிக்கு தொடங்கும் என மதுரை மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தற்போதுதான் அந்த வாடிக்கையை துவக்கி வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாகவே பார்த்து வரலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்கு தாமதமானதன் காரணமாக இந்த பாலமேடு கிராம கோவில் சாலைகள் கொண்டு வந்த கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் அவர் தாமதமாக வருவதால் அதனால் போட்டி பங்கேற்பது போட்டி தொடங்குவது தாமதம் ஏற்படுவதாகவும் அதனால் போட்டியை உடனடியாக தொடங்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் விழா கமிட்டிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் சரியாக 8:45 மணி அளவில் அவர் வீரர்களுக்கு முதல் சுற்றில் பங்கேற்கக்கூடிய மஞ்சள் சீருடையில் களமிறங்கிய 50 வீரர்களுக்கு அந்த உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த காளைகளை துன்புறுத்த மாட்டோம் உள்ளிட்ட அந்த உறுதிமொழியை ஏற்று அவர் அந்த போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டி தொடங்கி வைத்த பின்னர் கோவில் காளைகள் 7 காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்பட்டது. ஆனால் தற்போது 9:30 மணியான வேளையில் தற்போதுதான் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த போட்டி நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். இதன் காரணமாக தற்போது அவர் வருகை தருவதற்காக கோவில் காளைகளுக்கு அடுத்து போட்டியில் பங்கேற்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளை அந்த கிராம கமிட்டியினரும் மாவட்ட நிர்வாகமும் அவிழ்த்து விடப்படாமல் பார்த்துக் கொண்டிருந்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தந்தவுடன் தற்போதுதான் அந்த கொடியை சேர்த்து அவர் போட்டியை தொடங்கி வைத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக இந்த போட்டி தொடங்கப்படாமல் சுமார் 9:30 மணி வரை தாமதப்படுத்தியதால் இந்த ஜல்லிக்கட்டின் ரசிகர்கள் மற்றும் ஆர்வலர்கள் பார்வையாளர்கள் மிக காத்திருப்புடன் வேதனையுடன் அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க வருகிறது. உலக புகழ் ஜல்லிக்கட்டு போட்டி இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கும். ஆனால் நேற்று அந்த உலக புகழ் பெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கூட பார்த்தோம் என்றால் தமிழக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் நேற்று சரியாக ஒரு 7:20 மணி அளவில் அந்த போட்டியை தொடங்கி வைத்தார்கள். ஆனால் இந்த 9:30 மணிக்குள் நேற்று அவனியாபுரத்தில் 2 சுற்றுகள் ஒவ்வொரு மணி நேரமாக 2 சுற்றுகள் நிறைவடைந்திருந்தன. 200 காளைகள் தற்போதைய நேரப்படி நேற்று அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெளியேறி இருந்தது. அதில் 100 வீரர்களும் பங்கேற்று இருந்தார்கள். ஆனால் இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இன்று உலக புகழ்பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்போது வரை ஒரு காளை கூட அந்த கோவில் காளைகள் அந்த மரியாதை செலுத்தப்பட்ட கிராம கோவில் காளைகளை அடுத்தபடியாக முறைப்படி மாவட்ட நிர்வாகத்தால் முன்பதிவு செய்து இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் ஒரு காளை கூட தற்போது வரை அவிழ்த்து விடப்படாமல் தாமதம் செய்யப்பட்டு வருவதால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் காத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அவர் துவக்கிவிட்ட நிலையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இந்த கிராம கமிட்டியினர் மற்றும் கட்சியினர் அவருக்கு அந்த பொன்னாட்டைகள் போட்டி அவரை வரவேற்று வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராம கமிட்டி சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் நண்பரும் திரைப்பட நடிகருமான சூரிய அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி செலுத்திய பின்னர் ஜல்லிக்கட்டு காளை சிலையை பரிசாக வழங்கி கௌரவித்தார். அதனை அந்த சிறப்பு விருந்தினர்களுக்கான மேடையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அவர் அந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் உள்ளிட்டோர் அந்த மேடையில் இருக்கிறார்கள். தற்போது இந்த போட்டி என்பது தற்போதுதான் இந்த போட்டி தொடங்குகிறது. காலை முதல் காலை தற்போது வெளிவந்திருக்கிறது. வெளிவந்த முதல் காலையை களத்தில் நின்று வீரர்களை பார்த்து விழித்து பாருங்கள் என கூறும் அளவிற்கு அந்த காலை தனது வீரத்தை வெளியே காட்டி அந்த களத்தில்
மாடு சிறப்பான மாடு மாடு பாதை வந்து வீரமுடன் அந்த வீரர்கள் சந்தித்து வருகின்றது. பராசக்தி விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். தற்போது போட்டிக்காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. அந்த நேரலையை பார்க்கலாம். செயலாளர் மாடு ராஜாபூர் ராதாகிருஷ்ணன் மாடு வருகின்றது. மாடு உள்ள ராதாகிருஷ்ணன் இந்த காலைக்கு தங்க நாணயம் மதுரை மாவட்டம் உச்சப்பள்ளியோடு ராஜேந்திரன் கருப்பு மாடு அவுத்தோடப்படுகிறது. வருகின்ற காலைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்க காசு ஒன்று, பாப்பி தலைன் ஒன்று, விலை கிஃப்ட் ஒன்று, பாப்பி தலைன் ஒன்று, வருகின்ற காலைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தேங்காசு ஒன்று. மாடு வெட்டி விடுச்சு. மாடு அடுத்த மாடு வடக்கு தெரு KVK கண்ணன் மாடு வருகிற. ஹலோ ஒரு பைய கொடுத்து விட்டு. அடுத்தபடியாக வருகின்ற காலைக்கு வேசி போட்டு விடுங்க. தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் தங்க நாணயம் ஒன்று, ஈரோடு ரீமன் சேர் ஒன்று, வேசி போட்டு விடுங்க. ஐடிசி அண்டா ஒன்றுமா சிறப்பான மாடு வெட்டி விடுச்சு. அடுத்த மாடு எப்படி தத்தனோடு முருகன் நினைவாக வேறுபடி மாடு அலங்கு போட்டோகிராபி குள்ளாரி மாடிய மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் ஒன்று. ரோசாவு குழுவினர் சிறப்பான மாடு மாடு வெட்டி பர்சாயிட்டு போ. அடுத்த மாடு பாலமேடு குள்ளாரி மஞ்சள் நாடு மாடிய வருகின்ற காலைக்கு மாண்புமிகு தமிழக அரசு மஞ்சள் நாடு மாடு அவுக்கப்படுகிறது. ஸ்டாலின் வழங்கும் தங்க நாணயம் ஒன்று, சிதம்பரம் ஊராட்சி அண்டா ஒன்று, காவிரி கிப்ட் ஹவுஸ் ஒன்று, பாப்பி தானி ஒன்று, விவி நேஷனல் சேர் ஒன்று. புடிச்சு பாரு. மாடு வெட்டி விடுச்சு. அடுத்த மாடு மாட்டு வாங்கிட்டு போ. பிபி குளம் கணேச பாண்டி மாடியா மோகன் நினைவாக பிபி குளம் கணேசன் மாடு. அடுத்தபடியாக வருகின்ற காலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் அண்ணன் தங்க ஒன்று. சூப்பர் சிறப்பான மாடு மாட்டுக்கு மாடு வெட்டி விடுச்சு. அண்ணே மாடு வெட்டி தங்க சொல்றேன். அடுத்த மாடு வாங்கிட்டு போ. இந்த பாப்பி தலானே காலைக்கு சூப்பர் மில்க் கோவில் காலை மாட்டின் பெயர் கருப்பு அவுத்தோடப்படுகிறது. வருகின்ற காலைக்கு பாலமேடு வடக்கு தெரு செல்லாயி கூத்த பெருமாள் கோயில் காலை அவுத்தோடப்படுகிறது. மாடு கடவுள் பரிசு இல்ல உடனே. வருகின்ற காலைக்கு மாண்புமிகு அமைச்சர் துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் ஒன்று, சர்ப்ரைஸ் சேர் ஒன்று, பாப்பி தாண்டி ஒன்று. ஆகா அடுத்த மாடு மாடு கவட வருதுப்பா. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. வருகின்ற காலைக்கு உரிமையாளருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் தங்க நாணயம் ஒன்று, பாப்பி தாயின் ஒன்று, அண்டா ஒன்று. சிறப்புடா சென்ற ஆண்டு பரிசு பெற்ற துளசி அவர்களை மனமார்ந்து வாழ்த்துகிறோம். கிராம கமிட்டி வா பரிசு வா. அந்த வீரரை வா பரிசு போ. தம்பி பேரு ஊர் சொல்லுப்பா தம்பி. நம்பர் 32 முதல் காலை. அடுத்தபடியாக வருகின்ற காலைக்கு ஈரோடு ரெயின்போ சேர் ஒன்று, ஆசீர்வாத் சேமியாளம் அண்டா ஒன்று, பாப்பி தலானி ஒன்று, காவிரி கம்பி வழங்கும் குட்டிப்பாக்கு ஒன்று. விளையாண்ட மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம். விளையாண்ட மாண்புமிகு தமிழக அரசு துணை முதலமைச்சர் அண்ணன் தம்பி உடாபடி வீரண்டா நம்பர் 24 பரிசு வாங்கிக்க. வருகின்ற காலைக்கு பாலமேடு நிலமங்கலம் அண்டா ஒன்று, உதய கிஃப்ட் பேக் ஒன்று, விவி நேஷனல் சேர் ஒன்று. சிறப்புடா சூப்பர்
மாடு சிறப்பான மாடியா. ஆகா ஆகா மாடு வெற்றி பெற்றது. மாட்டுக்காரன் பேசிட்டு போ. மாட்டுக்காரன் போ. டிவி சேர வாங்கிக்க. பாப்பி தானே வாங்கிக்க. அண்டா வாங்கிக்க. கயிறுல அவுத்து அடுத்த மாடு உட்கார்ந்து கயிறு சென்னை கிழக்கு மாவட்டம் அப்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக வருது. இளைஞரணி அமைப்பாளர் சி லோ சரண்ராஜ் அவுத்துடப்படுகிறது. துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி வழங்கும் தங்க நாணயம் 1, தூத்துக்குடி தொழிலதிபர் சைக்கிள் போடு நெல்சன் வழங்கும் அண்டா 1, பாப்பி தாயல் 1, நிப்பான் சேர் 1, காவேரி டிவி வழங்கும் கிஃப்ட் பேக் 1, சென்னை மஞ்சப்படி வழங்கும் கிஃப்ட் பேக் 1. சைக்கிள் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சைக்கிள். வருகின்ற மாட்டுக்கு சைக்கிள். தொட்டு பாரு. ஒரு வீரன் தொட்டு பாரு தம்பி. விட்டாத. விட்டா குத்து. சிறப்பான மாடு. சிறப்பான மாவட்டம் மாடு புடி மாடு நம்பர் 29 திருநங்கை நான் கடவுள் கீர்த்தன மாடியா. வருகின்ற காலைக்கு அமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி வழங்கும் தங்ககாசு 1 போட்டி சூப்பரா மாடு புடி மாடு நம்பர் 32 நம்பர் 32 செல்வகுமார் கருப்பு மாடு அவுத்துடப்படுகிறது. அடுத்த மாடு பாலமேடு மாண்புமிகு ஆட்டோ செல்வகுமார் மாடு கருப்பு மாடு அவுத்துடப்படுகிறது. வருகின்ற காலைக்கு சிறந்த சூப்பர் மில்க் வழங்கும் டிராலி பேக் 1, வீவினி சேர் 1. ஒரு பிடிச்ச பரிசு ஒரே பிடி விட்டு கொடுத்து போடு. வீரன் காலகு விட்டு கொடுத்து போடுறா. வீரன் காலகு விட்டு கொடுத்து போடு. சந்தாத மாடு அவுத்துடப்படுகிறது. விட்டாத சந்தாத மாடு அவுத்துடப்படுகிறது. சிறப்பான புடி சிறப்பான மாடு. விட்டாத. அடுத்த மாடு மாடை விட்டாத. அடுத்த மாடு வாயா. சிறப்பு சிறப்பான மாடு புடி. அந்த வீரனுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான தம்பி வாழ்த்துக்கள் தம்பி. மாடு புடி மாடு விட்டு மாடு விட்டு மாடு விட்டு மாடு புடி மாடு விட்டு பரிசு வாங்கி தம்பி வா. 3 நம்பர் 3 வாங்கிக்க. பூரா வாசிக்க முடியாது. மாடு பரிசு கிடைக்காது. 3 இதுக்கு அண்டா கொடு. அரசனூர் எஸ்எஸ் குட்டிப்புலி மாடியா. வருகின்ற காலைக்கு வாயா. அரசனூர் எஸ்எஸ் குட்டிப்புலி மாடு வருகின்ற காலைக்கு வாயா. டைம் வாயா. விளையாண்டா தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு சிறப்பு தமிழ்நாடு சார்பாக அடுத்த மாடு பிபிஓலம் பாலாஜி நாச்சியார் மாடியா. மாடுபிடி சிறந்த வீரருக்கு 3ஆம் பரிசு மதுரை கூடனூர் சார்ந்த மாநில இளைஞர் துணை செயலாளர் அண்ணன் ஜிபி ராஜா வழங்கும் பைக் 1. வருகின்ற காலைக்கு காவேரி டீமிகள் அண்டா 1, சர்பை சேர் 1, பாப்பி மெத்த விளையாண்ட சைக்கிள். மாடு சுத்தி விளையாண்டா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி வழங்கும் சைக்கிள். சுத்துறா சைக்கிள். மாடை பிடிச்சு பாரு தம்பி. மாடை பிடிச்சு பாரு. ஒருங்கில்ல மாடை பிடிச்சு பாரு. பரிசு அள்ளி பாரு தம்பி. ஒற்றுமையா படி விட்டு கொடுத்து புடி. அத வீரனுக்கு சரியா மாறு வெட்டு வாங்கிக்க. பாப்பி மெத்த வாங்கிக்க. கோயில் காலை வருகின்ற காலைக்கு சூப்பர் மில்க் பிஸ்கட் வழங்கும் டிராலி பேக் 1, அசல் மலபரத்து சில்வர் குடம் 1, பாப்பி தாய் 1, நிப்பான் சேர் 1. சூப்பர். ஒரு ஆள் பிடி தம்பி. ஒரு ஆள் தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி பர்னிச்சர் வழங்கும் சரவணன் குமார் மாநில குழு உறுப்பினர் சார்பாக வருகின்ற காலைக்கு பெயர் விஜய் வெள்ளையன் அவுத்துடப்படுகிறது. எஸ்பிசி வழங்கும் கிஃப்ட் பேக் 1. சார் பின்னாடி வந்து பேர்ல மட்டும் மகாராஜ் கிஃப்ட் பேக் 1, பாப்பி தலைன் 1. விளையாண்டா அண்ணன் உதயநிதி வழங்கும் தங்க காசு. விளையாண்டா மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அண்ணன் வழங்கும் தங்க நாணயம். சுத்துடா. ஆக மாடு சிறப்பான மாடு. சுபாஷ் மாடு அவுத்துடப்படுகிறது. வருகின்ற காலைக்கு பாலமர் செய்தியில் தமிழ்நாடு சாமி வழங்கும் அண்டா 1, பாப்பி தாய் 1, நிப்பான் சேர் 1. மாடு அவுத்துடப்படுகிறது.
பாலமேடு வருகின்ற காலைக்கு கிருஷ்ணமூர்த்தி பருப்பு மாண்புமிகு விஜயபாலன் துணை முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் வழங்கும் சைக்கிள் கரூர் பாப்பி தலானி விவி நேஷனல் சேரு சூப்பர் சிறப்பான மாடு சைக்கிள் வாங்கிக்க அண்ணன் அடுத்த மாடு சைக்கிள் வாங்கிக்க சைக்கிள் 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 அண்ணன் உதயநிதி சைக்கிள் வாங்கிக்க அடுத்த வருகிற மாட்டுக்கு ஆசிரியர் வெற்றி மாடு வெற்றி உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெறுகிறது. அந்த நேரலையை பார்க்கலாம். அடுத்த மாடு கடலூர் கருப்பன் மாடு அவுத்தோடப்படுகிறது. அடுத்த மாடு கடலூர் கருப்பன் மாடு அவுத்தோடப்படுகிறது. அடுத்த மாடு கருப்பன் மாடு அவுத்தோடப்படுகிறது. தங்ககாஸ் கொடு அண்ணன் முதல் தங்ககாஸ் சைக்கிள் சைக்கிள் வாங்கிக்க ஒரே அப்படி பா தம்பி விட்டு கொடுத்து போடு விட்டு கொடுத்து போடு சைக்கிள் சைக்கிள் கொடுப்பா பழனிக்கு. திருச்சி மாவட்டம் திருமலைமேடு தங்கமலை பாண்டி மாடு வருது. திருச்சி மாவட்டம் திருமலைமேடு தங்கமலை பாண்டி மாடு வருது. மாடு மாடு நம்ம 29 பரிசு வாங்கிக்க நம்ம 29 சார் நம்ம 29 சைக்கிள் தம்பி தமிழ சைக்கிள். திருச்சி மாவட்டம் வருகின்ற காலைக்கு தங்கமலை காவேரி சூப்பர் சிறப்பான மாடு வெள்ளக்கால சிறப்பான கால பரிசு மாடு வெட்டு மாடு வெட்டு பரிசு வாங்கிட்டு போ. உரிமையாளருக்கு கார் பரிசாக அடுத்தபடியாக காமாட்சி அம்மன் கோவில் சார்பாக விக்கி மாடு அவுத்தோடப்படுகிறது. பாலமேடு எம்டி கார்த்தி சார்பாக காலை அவுத்தோடப்படுகிறது. காவிரி டீமுக்கு வருகின்ற காலைக்கு தங்க மனம் கொண்ட தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் சைக்கிள் வருகின்ற காலை சலிகட்டு தலைவர் ஐயா பி.ஆர். காலை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி.ஆர். அப்புக்குட்டி மாடு சிறப்பு சைக்கிள் வாங்கிக்க. காலை உரிமையாளருக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் சைக்கிள் சார்பாக சைக்கிள் 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 வாங்கிக்க சர்பை சேர வாங்கிக்க காலை வாங்கிக்க தம்பி காலை உரிமையாளர் தங்க மோதிரம் வருகின்ற காலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. மாவட்டம் சத்திரப்பட்டு சூர்யா மாடு அவுத்தோடப்படுகிறது. வருகின்ற காலைக்கு சூப்பர் மில்க் வழங்கும் ட்ராலி பேக் 1 நிப்பான் பரிசர் சேர் 1 பாப்பி தாலி 1 மஞ்சப்படி சென்னை மஞ்சப்படி அடுத்த மாடு சத்திரப்பட்டு சூர்யா மாடு 1 விளையாடு சைக்கிள் சூப்பரா அடுத்த மாடு சிறப்பான புடுறா மாடு வா மாட்டுக்கார பரிசு வா வீர வேண்டாம். அடுத்த மாடு ஊமச்சலம் ஸ்ரீ செல்லாயி ஐயனார் கோயில் மாடு அவுத்தோடப்படுகிறது. மாட்டின் பெயர் கஜா மாலை தும்பல கட்டிப்போ அத வீரனுக்கு அழகு. சிறந்த மாட்டு உரிமையாளருக்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.